டோட்டல் கும்பலும் ஃப்ராடு. எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுங்க. ஓ, அப்ப 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, இதுக்கு தானே? நீ பேசாத. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் இங்க வரல. பொதுவா பொம்பளை கிட்ட பேசுறதை நான் வெறுக்கிறேன். அதான் போலீஸோட வந்திருக்கேன். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் வந்தா போதும் சித்தப்பா. போலீஸ் எதுக்கு? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் நடத்தணும்னு ஒண்ணும் இல்ல. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். யாரும் குறுக்க புகுந்து தடுக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் வயசு இருக்கு. ஓ, சட்டம் பேசுறியா? நீங்க போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்ப நான் சட்டம் பேசக்கூடாதா? என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சா அது சட்டப்படி குற்றம். கூண்டோட எல்லாரும் உள்ள போயிடுவீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே கெடுக்க நினைக்கிறீங்க? வாய மூடுறி. அத்தை, உங்க பொண்ணோட வாழ ரெடியா இருக்கா அத்தை? உங்க பொண்ணு இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். செத்து தொலைப்போ. என்னத்த இப்படி சொல்றீங்க? நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன். அடி, புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை வந்தா பெரியவங்க நாம தான் பார்த்து அவங்கள பேசி சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவியா? அதான் நம்ம பண்பாடா? இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றாங்க. என் பொண்ணை மட்டும் விட்டுட்டு இவங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க. இன்ஸ்பெக்டர், அப்படியே எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க. நான் காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா இருக்கேன். உன் கூட வாழறதுக்கு பதிலா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடலாம். என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டோம் சுமதி. நான் உன் கூட பேச கூட விரும்பல. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. ஏமா, உனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்தது உண்மையா? ஏன் தயங்குற? இல்லன்னு சொல்லு. இல்ல. ஏண்டி, உனக்கு இவனுக்கு கல்யாணம் நடக்கல? இல்ல. அடி பாவி. என்ன சார் இப்படி சொல்றாங்க? போய் சொல்றாங்க சார். யோ டாக்டர், இன்னொருத்த பொண்டாட்டி அபகரிக்க பாக்குறிய? நல்லா இருப்பே நீ. உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கலையா? இதுக்கு மேல அனாவசியமா ஒரு வார்த்தை பேசுன பல்ல உடைச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாத்தையும் கூட்டாடி ஜீப்ல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாங்க. உண்மை என்னன்னு தானா தெரியும். அதுக்கு அவசியமே இல்ல. இங்கேயே இப்பவே உண்மை எல்லாத்தையும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். என்னத்தை பெருசா ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க சார், அதை கொடுங்க. எப்படியும் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால எல்லா ஆதாரங்களையும் தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். தோ இந்த ஃப்ராட் இருக்கானே, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்காங்க ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு இன்ஸ்பெக்டர். அந்த கேடு கட்டவனுக்கு தான் இதோ இருக்காளா என் மக மீனா, இவளா கட்டி வச்சேன். அவ அவுத்து வச்சிருந்த சங்கிலி, கம்மல், மூக்குத்தி, கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன். அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவ வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், கொடைக்கானல்ல ஜெனிஃபர்னு ஒரு பொண்ண ஜோனி இவன் பேரை மாத்திக்கிட்டு இந்த ஃப்ராடு ஏமாத்தி கல்யாணம் பண்ற வரைக்கும் போயிட்டான். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப கூலா இருக்குல்ல ஜெனி? ஓகே, வாங்க உள்ள போலாம். அப்புறம் ஜெனி சொல்லுங்க. ஜோ எங்க? உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு ஃபாதர். இப்ப நீ என் கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்க போறியா இல்லையா? யோ, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளியா? எவ்வளவு வேணும் சொல்லு, தரேன். ஜோசப், உனக்கு உடனடியா இல்ல, 1 வாரம் கழிச்சு கூட இந்த கல்யாணமே நடக்காது. உன் நடவடிக்கை பச்சால சந்தேகமா இருக்கு. அபி மட்டும் இங்க வரலன்னா என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிருக்கும். நான் ஜோ கிட்ட ஏமாந்து போயிருப்பேன். நினைக்கவே ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர். இன்ஸ்பெக்டர், இவங்க சொன்னது எல்லாமே ஜோடன. இவங்களை நம்பாதீங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாமே உண்மை இன்ஸ்பெக்டர். நீங்க நம்பலனா இத பாருங்க, உங்களுக்கு புரியும். எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. கரெக்டா இருந்தாட்டியா? நான் சொல்றேன், நான் ஒரு எம்எல்ஏ. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணு. என்ன இன்ஸ்பெக்டரே மிரட்டுறீங்களா? சட்டத்துக்கு விரோதமா எங்க மேல நடவடிக்கை எடுத்தா பதிலுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கும் தெரியும் சித்தப்பா. என்ன பண்ணுவ? சார் ஒரு நிமிஷம். அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது.
தூக்கி உள்ள போட்டு விசாரியான தொண பேசிட்டு இருக்க. சார் நீங்க சொல்ற மாதிரி உங்க பொண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்திருந்தா ஆதாரத்தை காட்டுங்க சார். ஆதாரம் ஆதாரம் இருக்கா? இருந்தா காட்டுங்க சித்தப்பா. ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பொண்ணுக்கு என் மாப்பிளைக்கும் இந்த ஊர்லயே பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன் வச்சேன். பாத்தீங்களா சம்பந்தி, சொன்ன சொல்ல நிறைவேற்றிட்டான் இந்த திருவேங்கடம். 1 கோடி ரூபாயும் ஒரு குத்து விளக்கும் தரதா அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் சம்பந்தி, நீங்க வாக்கு சுத்தமான ஆளுன்னு. உன்னையும் சித்தியும் உள்ள விடல, அந்த கோபத்துல இப்படி எல்லாம் பழி போடுறியா? சரி, கல்யாணம் நடந்தது வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு நான் சொல்லட்டுமா? என் பேச்ச கட்டின பொண்டாடி கேட்க மாட்டேங்கிறா, பெத்த பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்து தொலைறேன். நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறப்பா, ப்ளீஸ்பா. கேக்குறியா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? சரிப்பா. பெட்டில என்ன இருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், பெட்டியில என்ன இருக்குன்னு தெரியணுமா? பாரு, எல்லாம் உன் நகைதான். பாரு, நகைலாம் எதுக்கு இதுல எடுத்து வச்சிருக்கீங்க? எடுத்துட்டு ஊரை விட்டு கிளம்ப போறோம்ல, அதுக்கு தான். அட பாவி ஃப்ராட், எங்க அப்பாட்ட சொல்றேன். இதாண்டி என் தொழில. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன், குடும்பத்தோட ஆளு சொல்லு. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத இவங்களே ஒத்துக்கிறாங்க. போங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அவங்கள தூக்கி உள்ள போறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நாளைக்கு மீடியால உங்க பேர் பிளாஷ் ஆயிடும். எலெக்ஷன் வேற வருது, உங்க பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னா உங்க கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. அவங்க கிட்ட பேசி சமாதானம் ஆயிடுங்க. இன்ஸ்பெக்டர், இவங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. என்ன பெரிய நியாயம் இருக்கு? நீ அரெஸ்ட் பண்ணாடி போ, நான் இவங்களை கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓகே சார், நாங்க வரோம். போயா மாமா, போலீஸ் போறாங்க மாமா, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க மாமா, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க மாமா, என்ன பாத்துக்கலாம். டேய், இதுல நிறைய பிரச்சனை இருக்குடா, சொன்னா கேளுடா. ஐயோ மாமா, போலீஸ்ல போறாங்க மாமா. என் அரசியல் வாழ்க்கையை ஆட்டி பார்க்க பாக்குறியா? தொலைச்சிடுவேன். போனா தொலைட்டு போடா. டேய், நான் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். மாமா, ஏய் வாடா. ஏய், உங்களை பாத்துக்கிறேன்டி. மாப்பிள நீ வா. நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். வாங்க. கெட்டி மேல கெட்டி மேல மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுன கண்டே வர்தானிம் சுபஹே தும் ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். Thank you கா. Happy married life மகேஷ். Thank you. என்ன சித்தி இது? ஐயோ அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும், அழாதீங்க.